தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி ஆகிய 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் நடிகர் மான விஜய் போட்டியிடுகின்றார். இதற்கு அவர் பல இடங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். மேலும் பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டதோடு வேட்புமனுவும் தாக்கல் செய்திருக்கின்றார். அடுத்த 2 நாட்கள் விடுமுறை என்பதால் வேட்புமனு தாக்கல் நடைபெறவில்லை. நேற்று தான் வேட்புமனு தாக்கல் இடம்பெற்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி மனு தாக்கல் முறை முடிவடைகின்றது. எனவே மனு தாக்கலுக்காக 2 நாட்கள் இருப்பதால் பலர் மும்முரமாக மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் புதிய சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கின்றது. அதாவது அவர் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குற்ற வழக்குகளுடைய விவரம் குறிப்பிடப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் திருச்சியில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வேட்புமனுவில் 2 குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனால் புதிய சர்ச்சை எழுந்திருக்கின்றது. பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் குற்ற வழக்கு இல்லை எனவும் திருச்சியில் வழக்கு இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தற்போது புதிய சர்ச்சைக்கு காரணமாக மாறிவிட்டது.